ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம புது வீட்டில் கலச தேங்காய் உடைச்சி நான் பூஜை பண்ணியிருந்தேங்க. ரொம்ப ஓரலாக தான் எனக்கு அதாவது பழைய வீட்டில் இருந்து எல்லா ஃபோட்டோஸு சிலைகள் எல்லாமே எடுத்துகிட்டு வந்து பூஜை அறையை மட்டும் முதல்ல செட் பண்ணிட்டேங்க. வேறு எந்த பொருளுமே எடுத்துகிட்டு வரல. இன்னும் பூஜை அறை மட்டும் செட் பண்ணிவிட்டு கலச தேங்காய் உடைச்சிருந்தேங்க. இது வந்து நிலவாசல்லேருந்து அழகாக கோலம் போட்டேன். இன்னும் கலர் பொடியெல்லாம் வாங்கலைங்க. கலர் பொடி வாங்கினா அழகாக கலர் கோலம் போடலாம். இப்போது இதுதான் வந்து நிலவாசலில் ரெண்டு பக்கமும் அழகாக வந்து அம்மன் பாதம் போட்டு விளக்கு, இது வந்து அச்சு வாங்கி வச்சுருந்தேங்க, அதை தான் போட்டிருக்கேன். ரெண்டு பக்கமும் தீபம் ஏற்றி வச்சுட்டு, அது தீபம் இல்லைங்க, அதாவது வந்து சென்சார் லைட்டுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது ரெண்டு பக்கம் தண்ணி ஊற்றி ஏற்றி வச்சுருக்கிற கப் சாம்பிராணி வச்சுருக்கேன். ரொம்ப சிம்பிளாக தாங்க இன்றைக்கி பூஜை பண்ணியிருந்தேன். ஏதாவது ஒரு இனிப்பு சக்கரை பொங்கலோ பாயசமோ ஏதாவது செஞ்சு வச்சு தேங்காய் உடைக்க சொல்லியிருந்தாங்க. அதனால் வீடெல்லாம் அழகாக மாப் போட்டுட்டு வீடை மட்டும் ரெடி பண்ணிவிட்டு பூஜை அறையை மட்டும் நல்லா அழகாக ரெடி பண்ணிட்டேங்க. என்னோடய பூஜா அந்த செல்ஃப் வந்து 3 கம்பார்ட்மெண்ட் வரும். இப்போ வந்து ஓரளவுக்கு ஓரலாக தான் எல்லாமே செட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு இன்னும் கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ண வேண்டியது இருக்குங்க. கபோர்டு ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோஸ்லாம் எப்படி நம்ம கஸ்டமைஸ் பண்ணி நம்ம அரேஞ்ச் பண்ணணும் அப்படின்றத நான் பின்னாடி சொல்கிறேங்க. இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமை அப்படின்றதுனால கல்லுப்பு, வெல்லம், மஞ்சள், அதுக்கப்புறமா வந்து பாயசம், நாட்டு சக்கரை போட்டு பாயசம் செஞ்சு வச்சு அழகாக பூஜை அறையை மட்டும் பார்க்கறதுக்கு நல்லா தெய்வீகமாக மாற்றி வச்சுருக்கேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் அப்படின்றது இந்த ஒரு விஷயந்தாங்க. எல்லாருமே முதல்ல வந்து கிச்சனை செட் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் நான் வந்து பூஜை அறையை தாங்க வந்து செட் பண்ணிக்கிட்டேன். நம்ம பழைய வீட்டிலேருந்து நம்ம ஃபோட்டோஸோ சிலைகளோ எடுத்துகிட்டு வரோம் அப்படின்னா அவங்கக்கிட்ட நல்லா, அதாவது நீங்கள் எப்படி இந்த வீட்டில் எங்களுக்கு இறை சக்தியை கொடுத்தீங்களோ அதே இறை சக்தியை நீங்கள் வந்து நாங்கள் போகிற இப்போ புது வீட்டுக்கும் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்கக்கிட்ட நல்லா வேண்டிக்கிட்டு, நம்ம பழைய வீட்லேயே வந்து விளக்கு சாமான்லாம் நல்லா தேய்ச்சிட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு, அங்கேருந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க ஒரு கலச சொம்பு ரெடி பண்ணி அந்த கலச சொம்புகளுக்குள்ளே பச்சரிசி போட்டு பச்சரிசிக்கு மேலே ஒரு தேங்காவை வச்சு அந்த இறை சக்தியெல்லாம் வந்து அந்த கலசத்துக்குள்ளே ஆவாகனம் ஆகணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டு நம்ம அதை எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு வந்து அது ப்ராப்பராக செய்ய தெரியாது அப்படின்றதுனால விளக்கெல்லாம் நல்லா தேய்ச்சேன், படம்லாம் நல்லா தொடச்சிட்டு அங்கேயே மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு அழகாக வந்து வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்தேன். அதாவது வேண்டிக்கிட்டேங்க, உங்களுடைய இறைசக்தி எப்போவுமே என் கூடவே இருக்கணும், நான் எந்த இடத்துல இருக்கணும் அந்த இடத்துல அந்த இறைசக்தி இருக்கணும், உங்களுக்கு செய்ய வேண்டிய எல்லா பூஜை புனஸ்காரமும் நான் கண்டிப்பாக செய்வேன் அப்படின்னு சொல்லி நல்லா வேண்டிக்கிட்டு தான் எல்லாத்தையும் கொண்டு வந்தேன். இது வந்து ரொம்ப புது வரவு அப்படின்னு பார்த்தா இந்த பெருமாள் தாயார் தாங்க. இது வந்து வெள்ளியிலே செஞ்சது. ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன், இதை வீட்டை கட்டின இன்ஜினியர் வந்து நம்மளுக்கு கீ கொடுப்பாங்க இல்லைங்களா, வேலையெல்லாம் முடிச்சுட்டு அப்போ வந்து எங்களுக்கு கிஃப்டாக கொடுத்தாங்க. அதே போல் இந்த அன்னபூரணி தாயார் இவங்களை வந்து கிச்சனில் மாட்டலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் நான் அதை வாங்கியிருக்கிறேங்க. அதே மாதிரி கிரகலட்சுமி ஃபோட்டோ நான் கொஞ்சம் பெரிய சைஸாக இருக்குன்னு பார்த்தா அது வந்து குட்டி சைஸாக வந்துடுச்சு. இருந்தாலும் பரவாயில்லைங்க, பெருசு சின்னது அப்படின்ற எந்த ஒரு இதுவுமே கிடையாது. கடவுள் இருக்கிறது உண்மை அப்படின்னும் போது சின்னதாக வேணும் பெருசாக வேணும் அப்படின்னு கிடையாது. இதை வந்து நிலவாசலுக்கு முன்னாடி, அதாவது நம்ம வீடை பார்த்த மாதிரி மாட்டிடலாம் அப்படின்னு சொல்லி அதை வாங்கி வச்சுருக்கிறேன். இது வந்து இன்னும் கபோர்டு ஒர்க்கெலாம் பண்ண வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால அதுக்கப்புறமா நம்ம அரேஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் வேலைலாம் இருக்குங்க. முதல் கோட்டு தான் பெயிண்ட் அடிச்சிருக்கிறாங்க, இன்னொரு கோட்டு பெயிண்ட் அடிக்கணும், வெளியில் கேட் வைக்கிற வேலை இருக்குது, அதுக்கப்புறமா வந்து சின்ன சின்ன வேலைகள்லாம் இருக்குங்க பெயிண்டிங். அந்த வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் தான் வீடு ஷிஃப்ட் ஆகி நாங்கள் வரணும். அதுக்கு முன்னாடி நம்ம பூஜை அறையை செட் பண்ணிவிட்டு தினமுமே காலையில் சாயந்தரம் வந்து விளக்கேற்றிக்கிறேங்க. ஒரு நெய்வேத்தியம், ஏதாவது ஒரு கல்கண்டு இல்லை வந்து பேரிச்சம்பழம் ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு தீபம் ஏற்றிக்கிறேங்க. இதில் வந்து நிறைய பேர் டவுட்டெல்லாம் கேட்டிருந்தீங்க, அதாவது வந்து மொத்தம் எவ்வளோ செலவாச்சு, மெயின் வாசக்கால் எவ்வளோ செலவாச்சு அப்படின்னு சொல்லி நாங்கள் மொத்தமாக இன்ஜினியர்கிட்ட கொடுத்துட்டு தாங்க, தனித்தனியாக பார்ட்டாக எதுவும் கொடுக்கல. மொத்தமாக இதை பற்றின டீட்டெயில் வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்த வீடியோவில் நான் சொல்கிறேங்க. சின்ன சின்ன விஷயங்கள், இப்போ நம்ம வீடு கட்டுறோம் அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்கள் நம்ம முதல்ல வந்து பிளான் பண்ணி வச்சுக்கணுங்க. எனக்கு தெரியல நாங்கள் பண்ண மிஸ்டேக்லாம் என்ன அப்படின்றத கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோவில் சொல்கிறேன். நீங்கள் புதுசாக யாராவது வீடு கட்ட போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது பயனுள்ளதாக இருக்கும். ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க, மொத்தம் ஸ்கொயர் ஃபீட் எவ்வளோ, மொத்தம் எவ்வளோ செலவாச்சு,
அதே போல் வந்து என் கிச்சனை வந்து ரொம்ப சின்னதாக வச்சுட்டு பால்கனியை வந்து பெருசாக வச்சுட்டீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி நிறைய கேள்விகள்லாம் கேட்டிருந்தாங்க. எனக்கும் இதில் ஒரு சின்ன வருத்தம் என்னென்னா, கிச்சன் வந்து ரொம்ப சின்னதாக ஆயிடுச்சு. அதே போல் எனக்கு வந்து பூஜை அறை தனியாக வேணும் தான் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேங்க. நம்மளது வந்து எங்களுடைய இடம் வந்து ரெக்டாங்குலர் சைஸில் வருங்க. ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தால் நம்ம வீடை எப்படி வேணால் கட்டலாம், ரொம்ப அழகாக வரும். நம்மது ரெக்டாங்குலர் ஷேப்பில் இருக்குது அப்படின்றதுனால அது வந்து கரெக்டாக வரலைங்க. நீங்கள் ஃப்யூச்சரில் இடம் வாங்க போகிறீங்க அப்படின்னா இந்த ஒரு டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கொயர் ஷேப்பில் இருக்கிற மாதிரி வாங்கினா மட்டுமே நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்ம வந்து வீடு கட்டிக்க முடியுங்க. இந்த மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் வந்தால் இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் நம்ம செஞ்சு தான் ஆக வேண்டியதாக இருக்குது. எங்களுக்கு அப்படி தாங்க ஆச்சு. எது எப்படியோங்க, நம்ம சொந்த வீடு அது ரெக்டாங்குலர் ஷேப்பாக இருந்தாலும் சரி, ஸ்கொயர் ஷேப்பில் இருந்தாலும் சரி, வாடகை வீட்டில் இருந்துட்டு சொந்த வீட்டுக்கு வரவங்களுக்கு தான் தெரியும் அதோட சந்தோஷம் எவ்வளோன்னு சொல்லி. அதே சந்தோஷம் உங்களுக்கும் கிடைக்கணும். நிறைய பேர் வந்து வீடு இடம் வாங்குற மாதிரியோ இல்லை வீடு கட்டுற நிலையில் இருக்கிறவங்களுக்கு கூடிய சீக்கிரமே அது வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் இந்த பெருமாள் தாயார்கிட்ட வேண்டிக்கிறேங்க. உங்களுக்கு சீக்கிரமாகவே சொந்த வீடு கட்டி குடி போகிற, அதாவது கிரகப்பிரவேசம் பண்ணுற வாய்ப்பு கிடைக்கட்டும் அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேங்க. நான் பூஜையை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறேன், இதில் ஏதாவது மாற்றங்கள் செய்யலாமா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஒரு ஐடியா இருந்தாலும் சொல்லுங்கள். கண்டிப்பாக அதை நான் செய்கிறேங்க. அதாவது இப்படியே நம்ம வைக்கலாமா, இல்லை வந்து செவுத்தில் ஆணி அடித்து மாட்டலாமா அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது ஐடியா தெரிஞ்சாலும் சொல்லுங்கள். எனக்கு வந்து ஒரு கன்ஃபியூஸாகவே இருக்குது. நான் பழைய வாடகை வீட்டில் வந்து ஆணியெல்லாம் அடிக்காமல் அப்படியே கபோர்டில் தான் வச்சுருந்தேன். இப்போ ஆணியெல்லாம் அடித்து வைக்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேங்க. உங்களுக்கு ஐடியா இருந்தால் நீங்கள் சொல்லலாங்க. வீடியோவில் வந்து இன்றைக்கி நான் சொன்ன விஷயங்கள்லாம் பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.